வத்துக்கண்ணு அருகே செல்லிப்பட்டு மெயின் ரோட்டில் செங்கல் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வந்த மினி லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி உயிரிழந்தார். புதுச்சேரி பத்துக்கண்ணு அடுத்த செல்லிப்பட்டு கிராம பகுதி மெயின் ரோட்டு வழியாக செங்கல் ஏற்றி வந்த மினி லாரி இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்த தனியார் கம்பெனி ஊழியர் மீது மோதியதில் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய மினி லாரியை சிறைப்பிடித்த போது லாரி ஓட்டுநர் தப்பி சென்றார். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வளவனூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் மகன் ராஜா என்பதும் இவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் உற்பத்தி மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் என்பதும் இறந்து போன ராஜாவிற்கு 3 மாத பெண் குழந்தை உள்ளதாக விசாரணையில் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் விசாரித்த போது விபத்திற்கு மினி லாரி அதிவேகமாக வந்ததே காரணம் என அப்பகுதி மக்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் தெரிவித்து, மேலும் இப்பகுதி சாலையோரம் அதிக வீடுகள் உள்ளதால் முக்கிய பகுதிகளில் வேகத்தடை அமைத்திட வேண்டும் எனவும் காலை நேரங்களில் மினி லாரிகளை அவ்வழியாக செல்வதற்கு தடை செய்ய வேண்டும் என காவல் கண்காணிப்பாளரிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டனர். மேலும் விபத்தில் மரணமடைந்த ராஜா ஹெல்மெட் அணிந்திருந்தும் இதுபோன்ற விபத்து ஏற்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.